கேள்விகள் சில நிமிடங்கள் நான் இந்த மேடையை பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்துகின்ற ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு பயனுடையதாக இருக்க வேண்டும். அதான் என்னுடைய குறிக்கோள். நான் சமீபத்தில் கோவிட் முடிந்தவுடன் 18,000 பேர் இருக்கின்ற இடத்தில் ஜப்பானில் என்னை பேச அழைத்தார்கள். நிறைய பேருக்கு தெரியும், அது டிவியில் கூட வந்தது. அங்கே 18,000 பேர் இருக்கின்ற அரங்கத்தில் பேசும்போது நான் பேசிய தலைப்பு 100 வருடம் வாழ வேண்டும். அதான் போட்டு கொடுத்தாங்க. உடனே 2,000 பேர் எழுந்து நின்று என் பேச்சை கேட்க விரும்பலைன்னாங்க. ஏன்னா ஃபஸ்ட் கிளாஸில் டிக்கெட் வாங்கி கொடுத்தது வேணாம்னு சொல்ல நான் பொறுமையாக ஏங்கன்னு நான் பேசிய தலைப்பு என்னது, 2,000 பேர் எழுந்து நின்று வேண்டாம்னு சொன்னதுக்கு காரணம் அந்த 2,000 பேருக்கு 102, 103, 104 வயது ஆகிவிட்டது, உன் பேச்சு அர்த்தமில்லைன்னாங்க. உடனே பொறுமையாக நினைத்து பார்த்தேன், 100 வருடம் கடந்து என்று. அவர்கள் அனைவரும் 100 வருடம் கடந்து வாழ்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? காரணம் அவர்கள் அனைவருமே they are living in nature, living for nature, living with nature. இயற்கையுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருமே தன் நாட்டிற்காக வாழ்கின்றார்கள். எவர் ஒருவர் தன் நாட்டிற்காக வாழும் பொழுது வியாதி என்றே ஒன்று வராது. அவ்வளவு நாங்கள் இருப்பார்க்கின்றார்கள். யூ ஆல் மஸ்ட் லிவ் வித் நேச்சர். அதன் வழிக்காக வாழலாம். இந்த கருத்துக்களை சொல்வதற்கு காரணம், இந்த இடத்தில் இருப்பவர்கள் எவருக்காவது பிரச்சனை இருந்தால் தயவு செய்து கையை தூக்க வேண்டும். கையை தூக்குங்க. நான் முதல்ல தூக்கிறோம்பா. குழந்தைகளா நீங்களே கவனிக்கணும். நீங்கள் கடைசியாக ஒரு குழந்தை ஒரு கேள்வியை எனக்கு கேட்கணும். ஓகே? எவரெல்லாம் பிரச்சனையோ கையை தூக்குங்கள். நிறைய பேர் தூக்கல. சரி, இந்த அரங்கத்தில் சொல்லுகின்றேன், எவரெல்லாம் கையை தூக்கவில்லையோ அவர்கள் எல்லாம் மனிதர்களே இல்லை என்று சொல்லுகின்றேன். மனிதன் என்று ஒருவன் பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை பிரச்சனை தான் வாழ வைக்கிறது. பிரச்சனையற்ற மனிதன் இருக்க முடியாது. ஸோ எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை உள்ளே வாங்காமல் புரிந்து கொள்ளுங்கள். யாரும் டிஸ்டர்ப் பண்ண அப்படியே இருக்கட்டும். இது பார்க்குறீங்களா குழந்தைகள்? உங்களுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். சில்ட்ரன், நீங்கள் தான் உங்களுக்காக தான் பேசிகிட்டு இருக்கேன். தெரியுதுல்ல? தாத்தா பேசுறது புரியுதா புரியலையா? புரியல குட்டி? ஸோ பிரச்சனைகளுடன் வாழ கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையற்ற மனிதன் உலகத்தில் இருக்க முடியாது கடைசி வரை. ஞாபகம் வைத்திருக்கீங்கள், இதயம் ஒன்று இப்போ உன்னிடம் பேச கற்றுக்கொண்டது. இதயம் என்று பேசினால் அது என்ன கேட்கும் உங்களிடம்? சொல்லுங்க பார்க்கலாம். எது உங்கள் கேட்கும்? நான் வைத்திருக்கின்ற 20 பட்டங்களா, இந்த காரா, பணமா, நகையா, எதுவுமே இதயத்திற்கு தேவையில்லை. அது ஒன்றும் என்னை காப்பாற்றவும் போவதில்லை. இதயம் பேசின என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைகளா நீங்க எல்லாம் ஆக்டிவா சொல்லணும். என்னம்மா? எதுமா? புரியல? ஆமா, பிளட் போனால் தான் இதயம் வேலை செய்யும். சயின்டிஃபிக்கா பேசுற குழந்தை. இதயம் என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரு பெரிய கைத்தட்ட சகோதரிக்கு. இதயம் கேட்பது ஒன்றே ஒன்று, மகிழ்ச்சி மட்டும். எப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருக்கின்றாயோ இதயம் 100 வருடம் கடந்து இயங்க முடியும். ஸோ மகிழ்ச்சி என்பது கொடுப்பதில் மட்டும்தான் மகிழ்ச்சி. அது அறிவாக, நேரமாக, உழைப்பாக, பணமாக கொடுத்து கொண்டே இருங்கள். மகிழ்ச்சி என்று உங்களிடம் குறையவே குறையாது. சரி, ஒரு கேள்வி கேட்க வேண்டும் ராதாகிருஷ்ணன் கிட்ட. கொடுப்பதில் மகிழ்ச்சி, அதை விட பல மடங்கு மகிழ்ச்சி எதுவாக இருக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம் குழந்தைகளா. நேச்சர். சரி, அப்புறம் கொடுத்து சந்தோஷப்படுவது, அதான் மகிழ்ச்சி. கொடுக்கறது தான் ஆகிப்போச்சு மகிழ்ச்சி. மன்னிப்பது. வெரி குட். மன்னிப்பதும் மறப்பதும் தான் கடவுளுக்கு கிடைத்து நமக்கு வரம். அதை விட இன்னும் ஒன்று ஏதாச்சும் சொல்ல முடியும்? தம்பி, உன் பேர் என்ன தம்பி? மணி. வெரி குட். ரொம்ப. இப்போ நம்மளை விட ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் குழந்தைகள் 3 மடங்கு அறிவாளிகள். அந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு நமக்கு அறிவு இருந்தால் போதும். தயவுசெய்து குழந்தைகளை உங்கள் குழந்தைகளாக நடத்தாதீர்கள். குழந்தைகளிடம் நீங்கள் நண்பர்களாக பழக கற்றுக்கொண்டால் உங்களிடம் அவர்கள் விட்டு போகவே மாட்டார்கள். கரெக்டா இல்லையா? குட். அவங்ககிட்ட போய் என் பாட்டி செய்தாங்க, என் தாத்தா செய்தாங்க, அந்த கதையெல்லாம் சொல்லாதீங்க. அவங்க அறிவாளிகளுக்கு அறிவை ஊட்டுவதற்கு. பட் ஆனால் நல்ல கல்வியும் ஒழுக்கமும் கொடுக்க வேண்டும்.
ஸோ அதை விட மிக்க மகிழ்ச்சி என்பது என்ன, கொடுப்பது மகிழ்ச்சி. அதை விட மிக்க மகிழ்ச்சி என்ன தெரியுமா? விட்டு கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி. ஸோ if a person is going to forgive and forget of anything that is not necessary happen, forget about it. ஸோ விட்டு கொடுத்தால் உன்னை எந்த சக்தியும் அழிக்க முடியாது. ஸோ நான் ஒன்றே சொல்லி, ஐயா ரொம்ப அருமையாக சொன்னார், மாஸ்டர் ரொம்ப அருமையாக இப்போ நடத்துகின்றீர்கள். நான் 30 வயசு மாதிரி சொன்னேன்ல, இங்கேருந்து உங்களை பார்த்து விட்டு சொல்லும்போது சொக்கலிங்கத்திற்கு 20 வயதானாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். அவ்வளவுதான் நீங்களே இப்படி இருக்கீங்க. ஒன்றே கொள்ள விரும்ப வேண்டும், உயிரினம் தெய்வம் உடல் எனும் ஆலயத்தில் மட்டும்தான் இயங்க முடியும். அந்த உயிர் உடல் அது நேர்மறை எண்ணம் தான் உங்களை காப்பாற்றும். அது 3 ஊக்களாக பிரித்தேன். கூடவே சொல்றீங்களா? 3 ஊக்கள். உணர்வு, சத்தமிட்டு சொல்லணும், உணவு, உடற்பயிற்சி. இந்த 3 ஊக்களை 60 வருடமாக உலக மக்களுக்கு 3 மந்திரங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எண்ணுகின்ற எண்ணம் சீராக, சத்தமிட்டு சொல்லணும், எண்ணுகின்ற எண்ணம் சீராக, உண்ணுகின்ற உணவு சீராக, சீரான உடற்பயிற்சி. இந்த 3 தாரக மந்திரங்களை கடைபிடித்தால், 3 வர்ண கொடியினை ஏற்றி மகிழும் பொழுது 3 மந்திரங்களை உள்ளே வாங்கி கடைபிடித்தால் இந்த உலக மக்கள் அனைவரும் நோயற்று வாழ முடியும். சொக்கலிங்க மாதிரி டாக்டர்களும் சரி, மருத்துவமனைகளும் சரி, எல்லாத்தையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போயிடலாம். அனைவரும் வளமுடன் வாழ வைக்கின்ற சக்தியும் நாம் அந்த 3 மந்திரங்களுக்கு மட்டும்தான் உண்டு. அதற்காக நான் அடிக்கடி சொல்கின்றேன்,